வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். இந்த வாஸ்து பதிவுல இது வந்து 7வது பதிவுங்க இந்த பகுதி. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திசை, முக்கியமான திசை பார்த்தீங்கன்னா, வடமேற்கு திசை. வடமேற்கு திசை வந்து எல்லா வகையிலயும் அது முக்கியமானது. ஏன்னா, இது வந்து நம்ம வடமேற்கு திசை வந்து மனம், சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள்ள திசைங்க இது. வடமேற்கு திசை. அதனால வடமேற்கு திசை மட்டும் யாருக்குன்னா பாதிச்சுதுன்னா, அதாவது அந்த பாதிச்சுன்னா பாதிப்பு எப்படி இருக்குன்னா, பள்ளம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அந்த நம்ம தாய் செவுத்த ஒட்டி அந்த அந்த பாத்ரூம் வைக்கலாம். ஆனா வந்து பள்ளத்தில வைக்கக்கூடாது. நெறைய பேர் நான் வீட்ல பார்த்துருக்கேன். அந்த ஒட்டி வந்து பள்ளத்தில போட்டு அந்த பாத்ரூம் வைக்கிறாங்க. அத மாரி இருந்துன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா வந்து அந்த வீட்ல வந்து அ காதல் திருமணம், ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறதான அமைப்பு குடுக்குறது, பெற்றோர்கள் பேச்ச மீறி போற பிள்ளைங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த கால்கள் பாதிக்கிற அமைப்பு அந்த வீட்ல இருக்கும். யாருக்காச்சும் ஒருத்தங்க கால் கண்டிப்பா பாதிக்கும். ஆக்சிடென்ட் ஆவுறது, கால் துண்டிக்கப்படுறது, அத மாரி அமைப்பு இருக்கும். அது இல்லன்னா வெளிநாட்ல அவங்க பிள்ளைங்கலாம் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலைலாம் வந்து இந்த வடமேற்கு திசை பாதிச்சுதுன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தும். வடமேற்கு திசை தெருக்கூத்துதுன்னா, கண்டிப்பா வந்து பொருளாதாரம் உறுதியா அவங்கள பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? மற்றும் இந்த வடமேற்கு வாயுமூலை பாதிச்சுன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அந்த வீட்ல வந்து அ வம்பு, தும்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு இத மாரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டுரும். வடமேற்கு பாதிச்சதுன்னா. சரிங்களா? மற்றும் குடும்பத்தில இருக்கிறவங்களுடைய ஆண், பெண்ணாகட்டும், அவங்களுடைய வந்து ஒழுக்கத்த வந்து காட்டுற இடமும் அந்த வடமேற்கு தான். அது பாதிச்சுன்னா கண்டிப்பா அவங்கள ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாதிச்சுருவாங்க. அதே மாதிரி பணம் வந்து நமக்கு சேமிப்பவும் அந்த வடமேற்கு திசை வந்து உறுதிப்படுத்தும். நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வடமேற்கு திசை நல்லா பணம் சேரும். ஏன்னா வடமேற்கு திசை வந்து சந்திரனுடைய திசை. சந்திரன் வந்து அதுவும் பணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வடமேற்கு திசையில வந்து நம்ம ஒரு படிக்கட்டு அமைச்சுட்டு, அதுக்கு கீழ வந்து டாய்லெட் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து இருந்ததுன்னா வந்து அது வளர்ந்த மாரி கணக்கு வந்துரும். அதனால எந்த காரணம் கொண்டும் படிக்கட்டுக்கு கீழ வந்து டாய்லெட் இருக்கக்கூடாது. அ அதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.